சாட்டை துறைமுறை அது சாட்டை துறைமுறை அவங்க எதுக்கு வேஸ்ட் ஆகும். அத்தனை விஜய் பற்றி இப்போ யூடியூப்ல போட்டு பணம் சம்பாதித்து தான் அவன் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை, 2 வயசு குழந்தைய கூட ரோட்ல விட முடியல. பூட்டி இருக்க வீட்டில் பெண்களோட தாலி செயினை கூட அறுத்துட்டு போயிடுறாங்க. பிடிக்கும் தான் டிஎம்கே காரனுங்க வரானுங்க. இது பாருங்க, எங்க ஊர்லாம் நல்லா இருந்துச்சு. எங்க ஊரு வரானுங்க, பிடிக்கிறானுங்க, அது பண்றானுங்க, இது பண்றானுங்க. சீமானுக்கு ஓட்டே இல்லை. இங்க ஓட்டே இல்லை. 100க்கு 100 ஓட்டு கிடையாது. 100க்கு 100 இந்த குப்பத்துல ஓட்டு கிடையாது. வேற குப்பத்துல இருக்கு என்ன சொல்ல முடியாது. இந்த குப்பத்துக்கு ஓட்டு கிடையாது. அரசியல் பத்தி பேசுறதே இவர் வந்ததுனாலதான். அதிகமா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வர ஆரம்பத்துல யாருமே பேச மாட்டாங்க. அந்த கட்சி தொண்டர்கள் தான் பேசுவாங்க. இப்ப அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சது இவர் வர போய் தான். வணக்கம் மஞ்சு மீடியா வியூவர்ஸ். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா ஈசிஆர் மக்களோட அரசியல் கருத்து கணிப்பு கேட்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இப்போ 26 எலெக்ஷன் தேதி நெருங்கிடுச்சுன்னா, ரொம்ப நெருங்கிட்டோம். இந்த வாட்டி யார் ஆட்சி அமைப்பான்னு நினைக்கிறீங்க? 100க்கு 100% இந்த தடவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரும்ன்றது மக்களோட எதிர்பார்ப்பு. சரிண்ணா. அது என்ன காரணம் அப்படின்னா, மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். நம்ம போய் மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றது கிடையாது. அவங்களே இயல்பாக பார்க்குறாங்க. சரிண்ணா. ஆனால் ஒரு சிறு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சரி. இது வந்து மெயினான ரீசனாக இருக்குது. விலைவாசி உயர்வு, கரண்ட் பில்லு அது உயர்வு, எல்லாமே ஏற்றிட்டாங்க. வீட்டு வரி உயர்வு ஆயிடுச்சு, தண்ணிக்கும் பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாமே பார்த்து மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்கன்றது. பெண்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் பெண்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தா குழந்தைகள் பெண்கள் எல்லாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்றது மெயின் காரணமாக இருக்கு. அவங்க கொடுத்த வாக்குறுதியே நிறைவேற்றலை. இப்போ போன தடவை கொடுத்த வாக்குறுதியே நிறைவேற்றலை. இப்போ மறுபடியும் வந்தாங்கன்னா என்ன வாக்குறுதியை கொண்டாந்து கொடுப்பாங்க? கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவாங்க அப்படின்றது மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு இதுதான். திராவிட முன்னேற்ற கழகம் எதனால தெரிஞ்சுக்கலாமா? செஞ்சிருக்காங்க மக்களுக்காக. சரிண்ணா. மகளிர் உரிமை திட்டம், நம்ம மக்களுக்காக எல்லா பல்வேறு இதுவும் முதல்வர் செஞ்சிருக்காரு இந்த வாட்டி. சரிண்ணா. அப்போ பார்த்தா நம்ம மீனவ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்மளுக்கு மழை நிவாரண தொகையை வந்து 8000 ரூபாய் கொடுத்துருக்காரு. மகளிர் உரிமை திட்டம் கொடுத்துருக்காரு. ரேஷன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையை கொடுத்துருக்காரு. சரி. இது மாதிரி நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. டிவி தான். எதனால ப்ரோ? நான் தான் இப்போ எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் பண்ணின்னு வராங்க. சரி. அதனால டிவிகே தான். டிவிகே பிடிக்கும் தான் டிஎம்கே காரனுங்க வரானுங்க. இது பாருங்க, எங்க ஊர்லாம் நல்லா இருந்துச்சு. எங்க ஊரு வரானுங்க, பிடிக்கிறானுங்க, அது பண்றானுங்க, இது பண்றானுங்க. இன்ன வரைக்கும் ரோடு போட்டு தர மாட்டானுங்க. அதை இப்பதான் ட்ரைனேஜரே போடுறானுங்க. எதுவுமே பண்ண மாட்டானுங்க. துட்டு மட்டும் திருடின்னு போயிடறானுங்க. நம்மளாண்டு நம்ம கிட்டே திருடின்னு போயிட்டு நம்மளாண்டு ரிட்டர்ன் கொடுக்குறானுங்க. நம்ம என்ன பண்றது சொல்லுங்க? அது 2 பேருமே மாறி மாறி ஆட்சி அமைஞ்சிட்டாங்க, அதிமுகவும் திமுகவும். சரிண்ணா. புதுசா மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. எந்த மாதிரி மாற்றம் தெரிஞ்சுக்கலாமா? ஊழல் இல்லாத ஆட்சி வரணும். சரிண்ணா. மக்களுக்கு பாதுகாப்பு வரணும், பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு வரணும். சரிண்ணா. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும். சரிண்ணா. நாட்டு மக்கள் முன்னேறணும். சரிண்ணா. எல்லாரும் நல்ல அவசிய திட்டங்கள் எல்லாம் வரணுகிட்ட எதிர்பார்க்குறாங்க. சரிண்ணா. மாற்றங்கள் வந்து நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறாங்க. புதுசா எப்படி கொண்டு வராங்கன்னு பார்ப்போங்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால புதுசா யாருக்கும் ஓட்டு போடுவாங்க. நம்மளுடைய ஓட்டு விஜய்க்கு தான். அதாவது ஆட்சி அமைக்கிறது தமிழுக்காக, தமிழ் இனத்துக்காக ரொம்ப ரொம்ப நெருங்கி கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு வருவது திமுக மட்டும்தான். திமுக. ஆமா, திமுக மட்டும்தான். அதே திமுக இருக்கிற அதாவது அண்ணா திமுக காரங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கிற காலத்துல நல்லா இருந்தது. இப்ப எடப்பாடி அடிமையா போறாரு அதிமுகல இருந்து. இருக்கிற அவங்களே அதிமுகலயே எல்லாரையும் முன்னோடிங்களை துரத்தி விட்டுறாரு. அதனாலே அதிமுக வீக்கு. அதே விஜய் கட்சிக்கு போனவங்களுக்கும் வீக். தாவேக்காவும் வீக். காரணம் என்னன்னா, மொத்தத்திலேயே கணக்குப்படி பார்க்க போனோம்னா 8 வயசு 9 வயசு பசங்க தான் அதிகபட்சமா இருக்கு. 12க்குள்ள 15க்குள்ள இருக்கிற பசங்க தான் விஜய் கிட்ட இருக்கிறது. சரி. அதிகமா இருக்கிறது அதுதான். ஆனா அதே நேரத்துல அதிமுகலயோ திமுகலயோ பட் சீமான்ல கூட நீங்க சொன்னீங்கன்னா பெரிய வயசுல இருக்கிறாங்க. இந்த ஊர்ல ஒரு ஓட்டு கிடையாது. இந்த வாட்டி மாற்றத்துல விஜய் வந்தா நல்லா இருக்கும். மாற்று கட்சி எதிர்பார்க்கறீங்க, எதனால தெரிஞ்சுக்கலாமாக்கா? ஆல்ரெடி ஸ்டாலின், அதிமுக இவங்களாம் வந்து ஆட்சி ஆண்டுட்டாங்க. சரிங்க. புதுசா மாற்றம் கொண்டு வர அவர் என்ன செய்யறாரு நாங்க பாக்கிறதுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். புதுசாக சீமான் நிறைய தமிழ் தேசியம் பேசுறாருல, அவரு வந்தா கூட நல்லது தானே? அதுக்கு அவரு சரிப்படுற மாதிரி தெரியல. எதுக்காக சரிப்பட மாட்டாரு சொல்லுங்க? இல்ல, எங்களுக்கு அது வேண்டாம். ஆனா சரிப்படுற மாதிரி தெரியல. விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. மாற்றம் எதிர்பார்க்கறீங்க? ஆமா, கண்டிப்பா. அவர் என்னென்ன
நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்க? சொல்றத செய்வார்னு நினைக்கிறேன். அதை விட அதுக்கு மேலே செய்வார் நாங்க எதிர்பார்க்கிறோம். வந்து சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருந்தது. சரிண்ணா. புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, ம். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவர் என்ன செய்யறான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்க இருக்கோம் எதிர்பார்ப்போட. வணக்கம். பெருநகர சென்னை மாநகராட்சி 197வது மாமன்ற உறுப்பினர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்று பெருமளவில் பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது. மக்கள் இம்முறை வந்து உதயசூரியனுக்கு வாக்களித்தவர்கள் கூட மாற்றி பெண்கள் பாதுகாப்பிற்காக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை பணிகள் நடக்குது. அனைத்து பகுதிகளிலும் பாதாள சாக்கடை பணிகள் நடக்குது. கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. எடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் அந்த நேரம் மட்டும்தான் குறிப்பிட்ட ஒப்பந்ததாரர்கள் வராங்க. அதுக்கப்புறம் யார் தான் ஒப்பந்தம் இருக்காங்க, அதுக்கு உண்டான இன்ஸ்டால்மெண்ட் யார், மேனேஜ்மெண்ட் யாருங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை கரெக்டாக கிளியர் பண்ணுறது கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட்ஸ், லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக எங்கள் வார்ட்லேயே 5 டாய்லெட் இருக்குது. திடீர்னு ஒரு ஒப்பந்ததாரர் வராங்க, க்ளீன் பண்ணுறாங்க, டோர் போடுறாங்க, அதுக்கு உண்டான டாய்லெட் உண்டான பர்ச்சேசிங் மாற்றுறாங்க. ஆனால் அதுக்கு உண்டான லிஸ்ட் எங்ககிட்ட தெரியறது கிடையாது. எல்லாமே வந்து ஊழல் தான். இப்போ குறிப்பிட்ட பெருநகர சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா சாலை, அந்த சாலை வசதியும் பார்த்தீங்கன்னா பேட்சர் போடுறாங்க, சாலை அமைக்கிறாங்க. வரக்கூடிய மழையில பெருக்குனாலே அது ஃபுல்லாக தூசி தும்முமா உடஞ்சி போகுது. முக்கியமா பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய வசதிகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஆட்சியில, திமுக ஆட்சியில. எங்களை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே தான் வரணும். டிவிக்கே எதனால தெரிஞ்சுக்கலாமாண்ணா? புது மாற்றம் வேணுமா? மாற்றி ஏடிஎம்க்கு ஆட்ட கட்சி ஒன்று கூட நாட்டுக்கு செஞ்சு போயிருக்காங்க. சரிண்ணா. 25 வருஷமா கொஞ்சம் மாற்றி தாங்க. சரிண்ணா. புதுசாக புது மாற்றம் எதிர்பார்க்கணும். புது மாற்றம் எதிர்பார்க்குறீங்க. ஏடிஎம்கே பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதிமுக ஏடிஎம் தான் டிஎம்கேவோட ஏடிஎம் கொஞ்சம் பரவாயில்ல. எங்க மீனவர்களுக்கு ஏடிஎம் ஆட்சி கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா பண்றாங்க. இப்ப விஜய் வந்து நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? நம்பிக்கை நல்லா பண்ணுவார். நல்லா பண்ணுவார். சீமான் இருக்காருல்ல, அவரை பத்தி என்ன, அந்த கட்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இல்லப்பா, ஃபர்ஸ்ட் கத்தி அவர் அரசியல ஒழுங்கா நடத்தல. இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறாரு, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறாரு. கட்சினா நீ பொதுமக்களுக்கு பேசணும். ஒருத்தனே டார்கெட் திட்டுறதோ அதே பழக்கமா வச்சுக்கணும். தனி தாக்குதல் பண்றாங்க விஜய் மேல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சாட்டை தூரம் பண்றான். அவன் எதுக்கு வேஸ்ட் ஆகும்? நல்லா இருக்கும். எதனால? டிஎம்கே வந்ததால எதுவுமே நல்லா இதுவும் வரல, ஆட்சிலாம் வரல. டிவிகே வந்தா அவர்கள் நல்லா இருக்கும். இனிமேட்ல அவர் தான் முதலமைச்சரா சிஎம் வருவாரா? மு.க. ஸ்டாலின் தலைவர் தான் பேரு. எதனால தெரிஞ்சுக்கலாமா? எதனால அது நிலத்திட்டங்கள் வந்து அதிகமா நல்லது பண்ணியிருக்காரு. சரிண்ணா. உதவிகள் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த மகளிர் திட்டம் என்ன சொல்றதுன்னா, அது நிறைய திட்டங்கள் பண்ணியிருக்காரு. அதனால அவர் தான் ஆட்சி அமைப்பாரு. ஆமா, அவர் தான் ஆட்சி அமைப்பாரு. அப்புறம் நேத்து விஜய் திருநெல்வேலி போயிருக்காரு, நிறைய மக்கள் கூட்டம். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கூட்டங்கள் காட்டும், அது ரசிகர்கள் கூட்டம். அது ரசிகர்கள் கூட்டம். சில பேர் ஓட்டா மாறாதுன்னு கூட சொல்றாங்க. அது மாறுது அது மக்கள் தான் நிர்ணயிக்கணும். சரி, அது மக்கள் நிர்ணயிக்கணும். அது வந்து சின்ன வாலிப வயசு பசங்க ரசிகர்களுக்காக போறாங்க. அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் 90% கம்மி. ஆட்சி அமைக்கிறது பண்ண திட்டங்களுக்கு இப்போ யாரு இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க. மாற்று கட்சி வரணும். எதனால தெரிஞ்சுக்கலாமா? ஆட்சி சரியில்லைண்ணா. சரியில்லை. எங்க இதுல ஒரு 50,000 பேர் ஆத்துல பொழைக்கிறோம். சரிண்ணா. ஒரு 4500 ஏக்கர் மடைக்கு அணை கட்டுறாங்க. நாங்க ஒரு 50,000 பேர் பொழைக்கிறோம். அது எங்களுக்கு எந்த இதுல கேட்காத. அவங்க தொழில் அவங்க கிட்ட கேட்கல, யாருக்கிட்ட கேட்கல. கேட்ட மேல இடத்துல என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தெரியலறாங்க. அவங்க எல்லாம் தெரிஞ்சு போய் எல்லாமே கையெழுத்து போடுறாங்க. நாங்க போராட்டம் பண்ணா அங்கங்க லெட்டர் கொடுத்துக்கிறோம். நிறைய பேர் வந்து டெல்லியில தான் வந்து எல்லாமே அந்த இங்கிலீஷ் பேப்பர்ல வந்து எல்லாமே வாங்கிட்டு போயிடறாங்க. எங்களோட கோரிக்கைலாம் இது மானா அந்த அணை கட்டக்கூடாது, எங்க தொழில் பாதிப்பாயுது. எனக்கு 59 வயசு ஆகுது. சரிண்ணா. நான் ஒரு 13 வயசுல இருந்து தொழில் பண்றேன். கடலுக்கு, ஆத்துக்கு, கைவாலிக்கு. ஆனா எந்த ஆட்சியும் இப்போ எவ்வளவு பேர் வந்தாங்க கொண்டாங்க, 20 ஆள்லாம் வந்தாங்க. இது மாதிரி எல்லாம் கலைஞர் கூட வந்தாரு, அப்போ இது மாதிரி பண்ணல. ஏன் மு.க. ஸ்டாலின் இது மாதிரி தொழிலுக்கு பாதிப்பு, ஃபுல்லா பாதிப்பு. இந்த ஆட்சி சரியில்லை, வேற மாற்று கட்சி வரணும். ஆளுங்கட்சியே சிறப்பா ஆட்சி பண்றாங்க. சரிண்ணா. அதனால அவங்களே வந்தாலே நல்லதுதான் நாங்க நினைக்கிறோம். எதனால தெரிஞ்சுங்க? எதனால அவங்க நல்ல சலுகை எல்லாம் பண்ணிருக்காங்க. என்னன்னு சொல்ல முடியுமா? மீனவர்கள் கூட எங்களுக்கு நல்ல சலுகை பண்ணிருக்காங்க. இப்போ இந்த லேடிஸுக்கு அப்புறம் வந்து இந்த பஸ் ஃப்ரீயா விட்டுருக்காங்க. அது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு திட்டம் தானே. சரிண்ணா. புதுசா ஆரம்பிச்சிருக்கல விஜய் தாவேக்கா, அந்த கட்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? நேத்து கூட திருநெல்வேலிக்கு வந்திருக்காரு, நல்ல கூட்டம். அப்ப சில பேர் கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்க. இல்ல கூட்டம் எல்லாம் வந்து ஓட்டா சேர்ந்துறாரு. நீங்களா தான் சொல்றீங்களா?
சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா ஆட்சியில உட்கார்ந்தா ஒரு சிறப்பா பண்ணும். சரிண்ணா. அவங்களுக்கு வந்து இப்பதான் வராங்க. ம். அது 4 இதை கத்துன்னு வந்தாதான் எதுவுமே அவங்களுக்கு தெரியும். சரிண்ணா. சும்மா நானும் வந்துட்டு சிஎம்ன்றா அது எப்படி ஒத்துக்குவாங்க? இவ்வளவு காலமா ஆட்சி பண்றாரு அவரு ஸ்டாலின். சரிண்ணா. இதை விட என்ன ஆட்சி பண்ண முடியும்? இப்போ மற்ற கட்சியோட நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கலாம். இப்போ தாவேக்கா எடுத்துங்க, நேற்று கூட விஜய் திருநெல்வேலிக்கு வந்தாரு, அவ்வளோ மக்கள் கூட்டம், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவரு மக்கள் கூட்டம், அவர் ஒரு நடிகர்ன்ற முறையில மக்கள் கூட்டம் வரத்தான் செய்யும். அதை வந்து எல்லா கட்சியில இருந்தும் வருவாங்க. அவங்க தாவேக்கால இருந்து மட்டும்தான் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில பேர் ஓட்டா மாறாதுன்னு கூட சொல்றாங்க. அதுதான் நாங்க சொல்ல வரோம். ஏன்னா எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் அவரை நடிகர் என்ற ஒரு செலிபிரிட்டி இல்லையா, அதனால அவரை பாக்குறதுக்கு கண்டிப்பா மக்கள் வெள்ளம் கூடும். ஆனா அது எல்லாமே வந்து அவங்க தாவேக்காவுக்கு போடுற ஓட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க இருப்பாங்க. அதில் குறைஞ்சது அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 5000 பேர் 10,000 பேர் கூடுறாங்கன்னா அதுல வந்து பாதி வந்து அவங்களுக்கு இருக்கலாம், மீதி வந்து மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரசிகர்கள் கூட்டம் தலைவர், யாரும் ஓட்டு இல்லாதவங்க கூட்டம், அதெல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்க சாத்தியம் கிடையாது தலைவர். அதுக்கெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லை. புதுசா யார் வந்துடுறாங்களோ அவங்க தான் இப்போ வந்து இப்போ தாவேக்கா. ஆமா, விஜய் தான். ஆமா, டிவிக்கு அவர் என்னென்ன நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? நம்புறீங்களா அவரை? நம்ம எப்படின்னா ஒரு 250 கோடி சம்பாதிக்கிறாரு. சரி. எதனால 250 கோடி விட்டு உள்ள வராரு? சரிண்ணா. மக்கள் கோசம் வராரு. என்னோட கருத்துக்காக தான். பொதுமக்கள் நிறைய அதான் சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் அது ரசிகர் கூட்டம் ஓட்டெல்லாம் மாறாது நிறைய பேர் சொல்றாங்க. நேற்று திருநெல்வேலி வந்தாரு, அவ்வளவு மக்கள் கூட்டம், அவ்வளவு மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்கு. ஆனா சில பேர்கிட்ட கேட்கும் போது அது ரசிகர் கூட்டம், நம்ம ஓட்டெல்லாம் மாறாதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து? கிடையாது. விஜயகாந்த் இருந்து அது அப்ப வேற. சரி. இப்ப நிறைய மாற்றம் மாறி போச்சு. எல்லாமே ஜனங்க படிச்சு எல்லாமே புரிஞ்சு போச்சு. சரி. நிறைய காலேஜ் எல்லாம் இல்லாம விஜய்க்கு நிறைய நான் கேள்விப்பட்டது நிறைய ஃபர்ஸ்டோட விஜயகாந்த் 2004 எலெக்ஷன் வந்தாரு. அதுக்கப்புறம் 2014 தான் கழிச்சாரு. ஃபர்ஸ்ட்ல ஒரு இடம் தான் வந்தாரு. இந்த வாட்டி அவரே சாவடிச்சிட்டாங்க. இந்த வாட்டி விஜய் ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. விஜய்க்கு தான் விஜய் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை பணிகள் நடைபெறாமலேயே இன்டகிரேஷன் பண்ணிடுறாங்க, உடனே ரிப்பன் கட் பண்ணிடுறாங்க. அப்போ எங்க ஏழை எளிய மக்களுக்கு நாங்க எப்படி பதில் சொல்றது? அப்போ முழு அளவு வேலை முடிஞ்சாதானே அந்த இனாகிரேஷன் பண்ணணும். இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கிறது? இதெல்லாம் வந்து ரிப்பன் பில் மாளிகையிலோ நாங்கள் ஜோனல் ஆஃபீஸர்கிட்டே கேட்டால் எங்களுக்கு தகவல் வந்து சரியான முறையில் கிடைக்கிறதே கிடையாது. ஆனால் மக்கள் இதில் பாகம் போடுறதற்காக இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் கண்டிப்பாக ஆட்சி அமையுன்றது நம்பிக்கை இருக்கு. அம்மாவின் சாதனைகள் அனைத்துமே பெண்களுக்கும் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை, 2 வயசு குழந்தைய கூட ரோட்டில் விட முடியல. பூட்டி இருக்க வீட்டுல பெண்களோட தாலி செயினை கூட அறுத்துட்டு போயிடுறாங்க. ரோட்ல நடந்து பெண்கள் ஒரு வேலைக்கு போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல. கழுத்துல இருக்க செயினருக்கு தான் அவங்க உயிர் போற அளவுக்கு நடக்குது. சாலையிலேயே வந்து அண்ணன் தம்பி வெட்டிக்கிறாங்க, மகன் வந்து அப்பாவை வெட்டிடுறான், புள்ள வந்து அம்மாவை கொலை பண்ணிடுறான். இப்ப இருக்கக்கூடிய கஞ்சா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அதிகமாயிடுச்சு. சாலையில நின்று ஒரு ஆண்களோ பெண்களோ வந்து அவதூறமா பேசுற மாதிரி எல்லா இடத்துலயும் இந்த கஞ்சா மது பழக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவங்க பேரளவுக்கு மதுவை ஒழிப்புன்னு சொன்னாங்க, ஆனா இது வரைக்கும் மதுவை ஒழிக்கல. 10 ரூபாய் பாட்டல் திட்டம் போட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றளவு நல்லா வசதியா தான் இருந்துட்டு வராரு. பல பெண்களோட கணவர்கள் இறந்து அவல நிலைக்கு ஆவது இந்த திமுக ஆட்சியில தான். அதனால பெண்கள் வந்து நிறைய ஓட்டு வந்து இந்த இரட்டை இலை சின்னத்துக்கு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எடப்பாடியார் தலைமையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம். நன்றி. விஜய் பத்தி இப்போ யூடியூப்ல போட்டு பணம் சம்பாதி தான் பார்க்கணும். விஜய் பத்தி எவ்வளவு பேசுறேன்னு அவ்வளவு பணம், அது மட்டும் தான் பண்ணி அவங்க முழுமையான அரசு வேலை கிடையாது. டிவிக்கே ஆட்சி அமைக்கும்னு சொல்றீங்க. எதிர்கட்சி யார் உட்காருவாங்க? எதிர்கட்சி எடப்பாடி தான் வரும். கண்டிப்பா எடப்பாடி வருவாரா? ஒண்ணு டிவிக்கே இல்ல ஏடிஎம்கே. இப்போது நிலைமை அப்படிதான் போயிடுது. இந்த 2 பேர்ல யாருன்னா தான் ஏஎம்கே தான் வருது. 199% வாய்ப்பு இல்லை. டிவிக்கு எத்தனை தொகுதி ஜெயிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? எத்தனை தொகுதி ஜெயிக்கணும்? 230 ஒரு 120 வரணும். 120. ஏடிஎம்கே எதிர்கட்சி ஏடிஎம்கே ஒரு 60-70 வரும். 60-70 வரும். தாவேக்கா மேல நம்பிக்கை இருக்கு. அவங்க பாக்குறீங்க அதிமுக அந்த கட்சி அம்மா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அம்மா போனதுக்கு அப்புறம் அது சரியில்லை. அவ்வளவுதான். போட்டாலும் வராது. அது மேக்சிமம் எங்களுக்கு டிவிக்கே தான் போடுற ஐடியால எல்லாமே நாங்க இருக்கிறோம். விஜய் தான் வரணும்னு ஆசைப்படுறோம். அவர் வந்து மாற்றம் என்ன செய்யறாரு பாப்போமே. எவ்வளவு ஆட்சி வந்து போயிருக்கு. இது வரைக்கும் வந்து சொல்றதுக்கும் வந்து யாரும் செஞ்சில்ல. சொல்றது ஒண்ணு, அதை பாதி செஞ்சுட்டு கணக்கு போயிடுறாங்க. இதுதான் உண்மை. சரி, புதுசா வந்திருக்காரு, சரி
இது ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போமே. இப்ப டிவிக்கு ஆட்சி அமைக்கும்னு சொல்றீங்க, எதிர்க்கட்சி யார் உட்கார்ந்தா நல்லா இருக்கும்? திமுக உட்கார்ந்தா நல்லா இருக்கும். திமுக இப்ப எதிர்க்கட்சியா வரலாமா? எதிர்கட்சியா வர்றதுக்கான வாய்ப்பு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது எதிர்கட்சியா வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். நான் அது யாருன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எதிர்கட்சியா வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ரசிகர்கள் கூட்டத்தை சேர்த்து தான் வந்து வேலையை பார்த்துக்கிறாப்புல மிஸ்டர் விஜய். அரசியலை பத்தி பேசுறதே இவர் வந்ததுனாலதான். அதிகமா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வர ஆரம்பத்துல யாருமே பேச மாட்டாங்க. அந்த கட்சி தொண்டர்கள் தான் பேசுவாங்க. இப்ப அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சதே இவர் வர போய் தான். இன்னும் மாற்றங்கள் கண்டிப்பா வரும். இந்த ஆட்சியில அமைக்கார இல்லையா 2021 கண்டிப்பா ஆட்சி அமைப்பாரு. இப்போ கண்டிப்பா ஓட்டுகள் அதிகமா வாங்க. இல்ல காலத்துக்கும் அவர் தமிழ் தேசம் சொல்றாரு, நல்லதுதான், நல்லது இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் காலத்துக்கும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா மக்கள் கிட்ட அந்த தமிழ் தேசியம் மட்டும் தான் பேச முடியும். நாட்டை ஆளணும் அப்படின்னா ஒண்ணு அவரோட இப்ப 3 எலெக்ஷனை பார்த்துட்டாரு. இதுவரையிலும் பாத்தீங்கன்னா அவரால் ஒரு 8%, 5% தான் கொண்டு வர முடியுது. ஆனா அவர் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியலையே. அப்ப என்ன செய்யணும், ஒரு பெரிய கட்சி கூட வந்து ஒரு கூட்டணி அமைச்சு அவருக்கு வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு உறுதுணையா இருந்துட்டு அடுத்தது அவர் என்ன பண்ணணும் அப்படின்றத அவருக்கு முன்னெடுத்தாருன்னா அவருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனா அவரு வந்து தனியா நின்று ஜெயிக்கிறதுன்றது வந்து சாத்தியப்படாது. யார் தான் சொல்ல, எல்லாரும் சொல்லிடலாம். ஏன்னா எதிர்கட்சி வந்து எல்லாம் குறை சொல்லின்னு தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்ப நாம் தமிழர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் நல்லா தமிழ் தேசியம் நல்லா சொல்றாரு. தமிழ் தேசியம் சொல்றாரு, பார்ப்பன கடப்பாறை கொண்டு திராவிடத்தை அழிப்பேன்ட்டு. அதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் பத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, பார்ப்பன அப்படின்ட்டு அவர் வேற மாதிரியா பேசுறாரு. மாத்தி மாத்தி பேசுறாரு. யாருமே நம்ப முடியல. இப்ப ஆளுங்கட்சி தான் ஆட்சி அமைக்கும்ன்றீங்க. கண்டிப்பா. எதிர்கட்சி யாரும் எந்த கட்சி வரும்? எதிர்கட்சி அந்த ஏடிஎம்கே அமைக்கும். ஏடிஎம்கே அது கூட தாவேக்கா எதுவும் இல்லையா? தாவேக்கெல்லாம் இப்பதான் வந்திருக்காங்கப்பா. அவங்க ஃபர்ஸ்ட் பூத் கமிட்டிக்கு ஆள் இருக்காங்கன்னா பாருங்க. புரியுங்களா? அதுக்கப்புறம் அடுத்த எதுனா அவங்க வந்து ஒரு அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிண்ணா. ஏன்னா இந்த 5 வருஷத்துல அவங்க வந்து சில விஷயம் கத்துன்னு வந்தாதான் எதுவும் பண்ண முடியும். ஒண்ணுமே தெரியாம நானும் சிஎம்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நாம் தலைமையில சொல்றாரு. இப்ப அவரு சரியா வெளியே வரல. இப்ப சரியா வெளியே வரதில்ல. அவரு விஜய் அவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. இல்லையா விஜய் எதுவுமே இவரு குறித்து சொல்லல. அவரு தானே விஜய் சொல்றாரு. ஆமா, அதுதான் பேசுறத வச்சுதான் சொல்றப்பல. விஜய் வந்து பேசுறத வச்சுதான் சீமான் வந்து ரிப்பீட் கொடுக்குறாரு. அவர் தனி அரசியல் பண்றாரு. ஆமா, அது மாதிரி போகுது. சீமானுக்கு ஓட்டே இல்லை. இங்க ஓட்டே இல்லை. 100க்கு 100 ஓட்டு கிடையாது. 100க்கு 100 இந்த குப்பத்துல ஓட்டு கிடையாது. வேற குப்பத்துல இருக்கு என்ன சொல்ல முடியாது. இந்த குப்பத்து ஓட்டு கிடையாது.